இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 7வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதியாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. 2வது உபதேசத்தில் இதையெல்லாம் மோசே தொடர்ந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீ சுதந்தரிக்க போகிற தேசம் சாதாரண தேசம் அல்ல. உன்னோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிற போது நீ பெரிய ஜனக்கூட்டம் அல்ல. அவர்கள் உன்னை பார்க்கிலும் பெரிய ஜனக்கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள். 7 வகையான பலத்த ஜாதிகள் உன்னை விட பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீ சிறுபான்மையாய் இருந்தாலும், நீ கொஞ்ச ஜனமாய் இருந்தாலும், ஆண்டவர் உன்மேலே வைத்த அன்பின் நிமித்தமும் உன் பிதாக்களுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உன்மேல் அன்பு வைத்து உன்னோடு கூட அவர் இருக்கிறபடினால அவர்கள் எல்லாரையும் உனக்கு முன்பாக துரத்தி என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களோடு கூட அவர்களுடைய அந்த பாவத்தோடு கூட எந்த ஒரு தொடர்பும் வைத்துவிடக்கூடாது என்பதை, அவர்களுடைய சிலை வணக்கத்துக்கு முன்பாக நீங்கள் அதில் மயங்கிவிடக்கூடாது, அதில் பின்பற்றி போய்விடக்கூடாது. ஆண்டவர் பாவத்தை விஷத்தை போல வெறுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஜனங்களுக்கு இங்கே மோசே போதிக்கிறதை பார்க்க முடியும். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய், அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அதாவது நீ அவங்களோடு கூட சமாதானம் பேசிட்டான்னா, அவங்க கூட ஒரு ஃபெல்லோஷிப் வைத்து விட்டா என்று சொன்னால் நீ அவர்களோடு கூட சம்பந்தம் கலந்துருவ. நீ அதனால் அங்கேருந்து பொண்ணு எடுக்கிறது, இங்கேருந்து பொண்ணு கொடுக்கறது, இந்த மாதிரி காரியம் எதுவும் பாவம் செய்கிற, பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற ஜனங்களோடு கூட உனக்கு ஃபெல்லோஷிப் வேண்டாம் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பேசுகிறார். உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். ஆண்டவர் விஷத்தை போல அந்நிய தேவர்களை சேவிக்கிற காரியத்தை பார்க்கிறார். அவரை தவிர வேற எந்த ஒரு காரியத்தையும் நாம் தலைமையில தூக்கி வச்சு நம்ம தெய்வம்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை மிகவும் வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார், விஷத்தை போல பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பலிபீடங்களை இடித்து, அவர்கள் சிலைகளை தகர்த்து, அவர்கள் தோப்புகளை வெட்டி, அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் அவர்களுடைய வழிபாடுகளை, அதாவது ஒரு ஆவிக்குரிய காரியத்தை தான் இங்கே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். உன்னுடைய தொழுகைகள், உன்னுடைய ஆராதனைகள் ஒருவரை பற்றினதாகவே இருக்க வேண்டும். அடிமைத்தன வீடாகிய அந்த எகிப்து தேசத்திலிருந்து, பார்வோனுடைய கரங்களிலிருந்து உன்னை விடுவித்து செங்கடலை இரண்டாக பிளந்து 40 வருடங்கள் உன்னை அத்தனையாக வழிநடத்தி வந்த ஆண்டவரை நீ தொழுது கொள்ளுகிறதை தவிர, அவருக்கு முதலிடம் கொடுக்கிறத தவிர வேற எந்த காரியத்திலையும் நீ போய்விடக்கூடாது. மற்ற எதுவும் உனக்கு தேவையில்லை என்றே சொல்லுகிறார். கர்த்தர் ஒருவரே உனக்கு போதும், அவர் ஒருவரே உன்னை நடத்தினார் என்பதை நீ அறிந்திருந்தா போதும்னு சொல்லி அங்கே பேசுகிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ பரிசுத்த ஜனம், பூச்சகரத்தில் உள்ள, அதாவது பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாகும்படி தெரிந்து கொண்டார். நீ பெரிய ஜனக்கூட்டமாக இருக்கிறதுனாலையோ, அதாவது திரட்சியான ஜனம் என்றோ, அல்லது நீ எல்லா ஜனங்களிலும் பெரிய ஆள்னு சொல்லி மேன்மை உள்ளவனெல்லாம் தெரிந்து கொள்ளலப்பா. நீ சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தா, எளியவர்களை இன்றைக்கும் நேசிக்கிற ஆண்டவர், பராமரிக்கிற ஆண்டவர், ஏழைகளுக்கு உதவியாக இருக்கிற ஒரு ஆண்டவர், பராமரிக்கிற ஆண்டவர், ஏழைகளுக்கு பலனும் எளியவர்களுக்கு திடனும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இங்கே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிறார். உன் மேலே வச்சுட்டேன், அன்பு வச்சுட்டேன்ப்பா, உன் பிதாக்களுக்கு நிறைய வாக்கு கொடுத்துட்டேன், அதை நான் செய்தாகணுமே. அதனால் உன்னை காட்டிலும் பெரிய ஜனம் பெருத்த திரளாக இருக்கக்கூடிய அந்த ஜாதிகள் பலத்த ஜனங்கள் தான். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளும் சேர்ந்தாலும் நீ கொஞ்சம் ஜனமாக இருக்கிறிய, உங்கூட இருக்கிற நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களில் அன்பு
கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவாகிய பார்வோனின் கை நின்றும் உங்களை மீட்டு கொண்டார். நான் இருக்கிறேன், பலத்த கையா அவங்க கூட நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். 1000 தலைமுறைன்னா நம்மெல்லாம் பார்க்க போகிறதில்ல அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, எந்தெந்தைக்கும் அவர் நமக்கு உடன்படிக்கையை தயையை காக்கிற உண்மையுள்ள ஒரு தேவன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே, அந்த வாக்குறுதி தான் இது. 1000 தலைமுறைக்கு உடன்படிக்கையையும் தயையையும் காக்கிற தேவன் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாவோம். எதிரிய குறித்து நீ கவலையே படாத. உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவர். இந்த காரியங்களை மோசே சொல்லி அவருடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் விசுவாசிகளாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற பாடம் அதுதான். நம்மை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர், நம்மை நம்ம கிருபை நம்பிக்கை நம்ம மேலே வச்ச கிருபையினால் நமக்கு கொஞ்சம் கடமை அதிகம். அதை தான் இந்த 8ஆம் வசனத்தில் கூட பார்க்கிறோம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அனுபவித்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ஜனமாகி அதன் ராஜாவாகிய பார்வோனிடத்தினின்று விடுதலை கொடுத்தாரே. காரணம் என்ன அப்படின்னா, கிருபை அத்தனை நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கு கடமை அதிகம். என்னன்னா, இஸ்ரவேல் மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்களினுடைய தெரிந்தெடுப்பு அவருடைய தகுதியை பொறுத்து அமையலை. தேவனுடைய அன்பும் அவருடைய பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் உண்மைத்துவமுமே அவர்களை தெரிந்து கொள்ளவும் அவர்களை விடுவிக்கவும் காரணமாயிற்று. அதனை நினைத்து கொண்டு நம்ம உத்தமமாய் வாழ்கிறதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனை இங்கே மோசே தெளிவாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். விசுவாசிகளாகிய நம்முடைய தெரிந்தெடுப்பு எத்தகையது? தேவனுடைய அன்பினாலும் அவர் ஆதாமுக்கும் ஆபிரகாமுக்கும் கொடுத்த வாக்குறுதியின் உண்மையினாலும் இன்னைக்கு நமக்கு அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்திரீயினுடைய வித்து அது தலையை நசுக்கும். சத்ருவினுடைய தலை நசுக்கப்பட்டது. விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமோடு கூட அந்த வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளிகளாக இருந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மளுடைய கடமை என்னென்னா, ஆன்மீக அந்த வாழ்விலே மாற்றமடைந்து நம்ம அநேகருக்கு இந்த காரியங்களை அறிவிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நம்ம ஒரு கடமை கிருபை அதிகமாகிறதுனால நம்ம கடமையை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து அங்கே 18வது வசனத்திலிருந்து பேசுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையை ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதீரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். நீ அங்கே போய் இருக்கும் பொழுது உனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தருவார். உன்மேலே அன்பு கூர்ந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய கற்பத்தின் கனியை கொடுப்பாரு, உன்னை பெருக பண்ணுவார், நிலத்தின் கனியை கொடுப்பாரு, தானியத்தை கொடுப்பாரு, திராட்சை ரசத்தை கொடுப்பாரு, எண்ணெயை கொடுப்பாரு, மாடுகளின் பலன் ஆடுகளின் பலன், அதாவது இந்த பூமிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் தருவார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இது இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். இஸ்ரவேலருடைய ஆசீர்வாதம் என்றாலே அவர்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆகவே உன் மிருக ஜீவன்களில் ஆணிலும் பெண்ணிலும் மலடே இருக்காது. அந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நோய்களை உங்களை விட்டு விலக்குவார். எகிப்திற்கு வந்த கொடிய வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணாமல் பகைக்கிறவர்கள் மேலே தான் கொடுப்பார். இவ்வளவு அன்பு கூறுகிற ஆண்டவர் உன் கூடவே இருக்கிறதுனால நீ ஒப்பு கொடுக்க சகல ஜனங்களை நிர்மூலமாக்குவ. அவர்களுக்கு இறங்காத அவர்கள் தேவர்களெல்லாம் நீ அழிச்சிரு. அழிக்கலைன்னா அது உனக்கு கண்ணி ஆயிரும், நீ பின்னாடி போயிடுவ.
அதிலும் நீ ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவர்கள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படின்னு உன் உள்ளத்தில் ஒரு அவிசுவாசமே வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா உடனே எகிப்தையும் பார்வோனையும் நினச்சி பார்த்துரு. அதே போல் ஆண்டவர் அவர்களுக்கு செய்த கொடிய அந்த அற்புதங்கள், சோதனை, இதெல்லாம் நினச்சி பார்த்து எவ்வளோ பெரிய விடுதலை, 400 வருஷ அடிமைத்தனத்தை எவ்வளோ அருமையாக அந்த எகிப்தினுடைய அந்த காலவாய் வாழ்க்கை எப்படி உடைச்சி போட்டாரியா. இதை செய்கிறதற்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரே என்று சொல்லி உன்னுடைய அந்த கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்களை நீ உன்னுடைய நினைவில் கொண்டு வந்துருன்னு சொல்லி இங்கே சொல்லுகிறார். மீதியாயிருந்து உனக்கு தப்பி ஒளித்து கொள்ளுகிறவர்களுக்கும் அழிந்து போகும் மட்டும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே குளவிகள் அனுப்புவார். நீ இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்நாள் வரையில் உனக்கு எதிரிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அதாவது இன்றைக்கு நம்முடைய சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலானியோ சொல்லி அவன் சுற்றி வகை தேடி கொண்டே தான் இருக்கிறான். நீ அதனால் அதை குறித்து பயப்படாத. ஆண்டவர் அவர்களுக்குள்ளே குளவிகளை அனுப்பி அவர்களை பயமுறுத்துவார் என்று சொல்லி இங்கே சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அற்ப சுவாசமுள்ள மனிதன் உனக்கு முன்னாடி நிற்க முடியாதுப்பா என்று சொல்லி இஸ்ரவேல் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் கூடாரங்களை விரித்திருக்கிற மக்கள் அவங்க வீரர்களாக இருந்தார்கள். 7 வித ஜாதிகளும் உலக நோக்கத்தில் பார்த்தா இஸ்ரவேலர்கள் அவருக்கு முன்பாக எதுவுமே இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு உன்னதமான ஆற்றல் இருந்தது. அது சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களோடு கூட இருந்தார். இஸ்ரவேலர்கள் எதிரிகளின் வல்லமையே இல்லை, அவர்களது வலிமையை முதல்ல அறிந்திருக்க வேண்டும். என்ன வலிமைன்னா அவர்களுடன் இருந்த ஓங்கிய புயத்துக்கு முன் இந்த பூமியில் உள்ள அனைத்து மக்களும் கரம் கோர்த்தாலும் அவர்கள் தப்ப முடியாது. அந்த விசுவாச வலிமையுடன் எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்ரவேலருக்கான அழைப்பு. அவர்கள் விசுவாசித்த போதெல்லாம் தேவனுடைய மகிமையை கண்டார்கள். இன்றைக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அவரது ஊழியர்களாகிய நமக்கும் இந்த வாக்குறுதியை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்களை அனுப்பும் கர்த்தரை அவர்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அவரது சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிற்கிறவர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரசன்னத்தில் சார்ந்து கொண்டு உலகத்தின் வீதிகளில் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவும், தேவனுடைய நிருபங்களாக வாழ்ந்து காட்டவும், நீதியை கூறி அநீதியை செய்கிற உலகத்தை கண்டிக்கிறவர்களாக நாம் கண்டித்து பேசுகிறவர்களாக, உணர்த்தி பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை தான் இந்த நாட்களிலே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த அதிகாரத்தில் இன்றைக்கி நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு அற்ப சுவாசம் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் தேவன் நம்ம மேல் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய அபிஷேகத்தில் நிரம்புகிறவர்களாக, அவருடைய பாதத்தில் காத்திருந்து அவருடைய வலிமையை பெற்றுக்கொள்கிறவர்களாக, உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறபடினால் அவர் தந்திருக்கிற இந்த உலகத்தை மாற்றக்கூடிய அத்தனை வலிமை மிக்க அந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு வீதிகளில் நம்ம சொல்லுகிறதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியில் உள்ள அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சூரியனாகட்டும், சந்திரனாகட்டும், எந்த ஒரு காரியமாகட்டும், இயற்கையாகட்டும், அதே எல்லா காரியங்களுமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. மிருகங்கள், தாவரங்கள், விலங்குகள் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தோம். ஆளுகிற மனிதனுக்கு வெறும் சுவாசம் எதிர்க்கிறான், எதிர்த்து பேசலாம். ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். எனவே பயங்களை எரிந்துட்டு நம்ம பயணங்களை தொடர அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதிக்காக குரல் எழுப்புகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரட்சணிய சுவிசேஷத்தை நம்ம சத்தமாக போதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பணிக்காக, அவருடைய வருகைக்காக நம்முடைய பாதைகளை நாம் விரித்து ஆண்டவருக்கென்று பணியாற்றுவோம். அவரை துதிக்கிற ஒரு கிருபை உள்ள பாத்திரங்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.